அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு சிங்காப்ரின்சஸ். இன்னைக்கு சிங்கப்பூருடைய 56வது தேசிய தினம். சிங்கப்பூர் வாழ அனைவருக்கும் என்னுடைய தேசிய தின நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சிங்கப்பூர் மலேசியாவில் ரொம்பவே பாரம்பரியமான மீகோரிங் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல மீகோரிங் பேஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். காஞ்ச மிளகாய் 20 எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 10, பூண்டு 10, ப்ரௌன் சுகர் 2 ஸ்பூன், நெத்திலி கருவாடு 2 ஸ்பூன், அப்புறமா புளி திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க, அது ஒரு 2 ஸ்பூன், 4 சிவப்பு மிளகாய், அப்புறமா ஆயில் எடுத்திருக்கேன், அது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா மிளகாவையும் கட் பண்ணியாச்சு. இதுலேருந்து விதைகள்லாம் வெளியே வந்திருக்கும். ஸோ விதைகள்லாம் விட்டுட்டு காஞ்ச மிளகாவை மட்டும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த காஞ்ச மிளகாயில் வெந்நீர் ஊற்றி இதை 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லா பொருட்களையும் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஊற வச்ச காஞ்ச மிளகாய் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு காஞ்ச மிளகாய் மட்டும் இதை சேர்த்துக்கோங்க. அப்புறமா எடுத்து வச்ச சிவப்பு மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கலாம், 10 பல்லு பூண்டு, நெத்திலி கருவாடு நல்லா அலசிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறமா புளி கரைச்சி வச்சுருக்கிறது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றிலாம் அரைக்க தேவையில்லை, எண்ணெய் மட்டுமே போதும். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம அடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சுருக்கோம். இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பேஸ்ட்டையும் போட்டாச்சு. மிக்ஸர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எண்ணெயில் நல்லா இந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். பச்சை வடை போகிற அளவுக்கு இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டு ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பேஸ்ட் குக் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம மீயை பார்க்கலாம். நான் இப்போ ஹாக்கி மீ எடுத்திருக்கேன், இன்ஸ்டன்ட் மீ 400 கிராம் அளவுக்கு. இங்கே மார்க்கெட்லேயே எங்களுக்கு கிடைக்கும். இதை கட் பண்ணிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. மீ பார்த்திங்கன்னா இங்கே கடைகளில் ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க, ரொம்பவே கூலிங்காக இருக்கும். இதில் மீ மூழ்கிற அளவுக்கு வெந்நீர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை மூடி போட்டு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், பேஸ்ட் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சிருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர சமயத்தில் நம்ம எடுத்து வச்சு ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்மளுக்கு மீகோரிங் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றிக்கோங்க. சூடு ஆறின பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது ஆல் இன் ஒன் பேஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம். இது மீகோரிங், நாசிங்கோரிங், ஃபிஷ் சம்பால், கொய்த்திய கோரிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான மீகோரிங் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம மீ ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அடுப்பில் பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் தவு சேர்க்குறேன். தவு சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான் அதேமாதிரி ஃப்ரை பண்ணும்போது எனக்கு அது உடஞ்சி போயிடும், சரியாக வரல. ஸோ இந்த டைம் நம்ம ஃபுல்லாகவே போட்டு ஃப்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். சூப்பராக இது ஒர்க் அவுட் ஆச்சுங்க. அதேமாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஃபஸ்ட் டைம் போட்டேன், நல்லாவே இது ஃப்ரையாக இருக்குது. இதேமாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா குக் ஆகும். எல்லா பக்கமும் எண்ணெயை ஊற்றி ஃப்ரை பண்ணி
பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து பெஸ்ட்டு ரிசல்ட் தந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ தவு வந்து எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை எடுத்து ஒரு பவுலில் வச்சுடுங்க. நல்லா ஆற விட்டுக்கிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக 3 பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயமாக 1 வெங்காயம் எடுத்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லாலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்ச மீகோரிங் பேஸ்ட்டில் இந்த டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீகோரிங் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக மீல உள்ள தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீல நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் 1 கைப்பிடி அளவுக்கு டவுக்க சேர்த்துக்கலாம். இப்போ இதோடையே வந்து கடுகு கீரைன்னு சொல்லுவாங்க, 1 கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா ஃப்ரை பண்ணி வச்ச தவு வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மீகோரிங் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு பக்கமாக வந்து இதை ஒதுக்கிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஓரமாக எண்ணெய் ஊற்றிக்கங்க. இதில் வந்து 1 முட்டை எடுத்துருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் முட்டை வந்து நல்லா குக் ஆன பிறகு முட்டையை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை வந்து மீயோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு மீகோரிங்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வந்து மீகோரிங்கோட இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்மளுக்கு சூப்பரான மீகோரிங் வந்து தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.